என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இன்றைய பதிவு உங்களுக்கு எல்லாம் ஒரு உதவக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒரு சமயம் காஞ்சி பரமாச்சாரியா அவர்கள் ஒரு இடத்துல முகாம் போட்டிருந்த போது அவருடைய அந்த தினசரி அவர் வழக்கமாக செய்கிற அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக ஒரு சின்ன கிராமத்து பையன் வில்வ இலையை கொண்டு சமர்ப்பிச்சுட்டு இருந்தான். அப்போ மாபெரிவா அந்த பையன் யார் என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த பையனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆசைப்படுறான் அந்த பையன் அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ அந்த பையன் ஒரு திடுக்கிடுற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் கேட்குறான். அவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். எனக்கு முக்தி வேணும் சுவாமின்னு கேட்குறான். அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இது ஒன்று தான், எந்த ஞானியை நீ பார்த்தாலும் முக்தியை மட்டும்தான் கேட்கணும் நீன்னு சொல்லியிருக்கார் எங்கள் அப்பா. அதனால் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுனால எனக்கும் அதுதான் வேணும், முக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது நடந்து பல வருஷம் ஆயிடுத்து. பெரியவா அந்த இடத்துல முகாம் முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு இடத்துல 2வது தடவையாக நதி ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறார். அவருடைய தினசரி வழக்கத்துக்கு மாறாக ஒரு நாள் நதி ஸ்நானத்துக்கு போன போது தொண்டர்கள் என்னன்னு விசாரித்த போது எல்லாருக்கும் தெரிய வந்தது, அந்த பையனுக்கு முக்தி அளிச்சுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த விவரம் நமக்கு ஒரு கதை மூலமாக தெரிய வருது. அப்போ பரமாச்சாரியார் வாழ்ந்த அந்த சமயத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த வருத்தத்தை எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் முக்தி அடைவதற்கான வழிகளை சொல்லியிருக்கார். அதை பற்றின பதிவு தான் இது. ஆதிசங்கரர் படைப்புகளை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஸ்தோத்திரங்கள், 2வது பாஷ்யங்கள். அவர் பகவத்கீதை, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் இதுக்கு பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். 3வதாக பிரகரண கிரந்தங்கள். அதில் தத்துவபோதா, விவேக சூடாமணி இதெல்லாம் உதாரணம். பிரகரண கிரந்தங்களுக்கு இவையெல்லாம் உதாரணம். அதில் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் அவர்கள் முக்தி அடைவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது அப்படின்னு கேள்வியை ஒன்று கேட்டுட்டு அதற்கு பதிலாக அமைந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்தி அடைவதற்கு வழிகாட்டும் அத்வைத வேதாந்தத்தில் அனைவரும் சுய விசாரணைக்கு தகுதி பெறுவதில்லை. ஒரு பழம் கீழே விழணும் அப்படின்னா முதல்ல அந்த பழத்துக்கு முதிர்ச்சி வரணும். அப்போ தான் அந்த பழம் கீழே விழும். அதனால் ஞானத்தை தேடி முக்தியை தேடி போகிறவாளுக்கு இந்த தகுதிகள் எவ்வாறு உதவும்? இந்த தகுதிகள் இருந்தால் தான் உண்மையான ஞானத்துக்கு நமக்கு அருகதை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஞானத்தை அடையணுன்னா நமக்கு அந்த யோக்கியத்தை நமக்கு வேணும், ஞான யோக்கியத்தை வேணும். அதுக்காக இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். எந்த மாதிரி குணங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு பட்டியல் நான் போட போகிறேன். ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிற விஷயந்தான் இது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல விவேகம் அப்படின்னா எது நித்தியம், எது அநித்தியம், எது சாஸ்வதம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நித்தியம் அப்படின்னா நித்திய வஸ்து அப்படின்னா பிரம்மம், அநித்தியம் அப்படின்னா இந்த நிலையற்ற உலகம். இதை பற்றின அறிவு நமக்கு முதல்ல
கிடைக்கணும். ரெண்டாவது வைராக்கியம். இந்த நிலையற்ற உலக இன்பங்கள் மீதான பற்றுதலை விடுதல், அல்லது உலக இன்பங்களின் மேல் வெறுப்பு வரணும் நமக்கு. இது ரெண்டாவது பட்டியலில் ரெண்டாவது பயிற்சி. மூன்றாவது ஷட் சம்பத்தி அப்படின்னு இதை சொல்கிறா. இதில் 6 விஷயங்கள் சொல்லப்படுறது. இதெல்லாமே மனசை பற்றின ஒரு அம்சங்கள் தான். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல விவேகம் பார்த்தோம், ரெண்டாவது வைராக்கியம் பார்த்தோம், மூன்றாவது ஷட் சம்பத்தியில் 6 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஷமா அப்படிங்கிறது மனசை கட்டுப்படுத்துறது. தமா அப்படிங்கிறது புலன்கள் மேலே நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். மூன்றாவது உபரத்தி. இந்த உபரத்திங்கிறதுக்கு 4-5 அர்த்தங்கள் இருக்குது. நான் 2 அர்த்தம் மாத்திரம் நான் சொல்கிறேன். உலக விஷயங்கள்லேருந்து விலகிறது. அது தவிர ஒருத்தரின் கடமையை நன்றாக செய்ய வேண்டும். 4வதாக திதிக்ஷா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நம் பொறுமையையும் சகிக்கும் தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 5வதாக ஸ்ரத்தா அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். சாஸ்திரம் மேலேயும் குரு மேலேயும் நம்ம வைக்கிற ஸ்ரத்தை தான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறான். 6வது சமாதானம், மன ஒருமைப்பாடு. அது சித்த ஏகாகிரதா அப்படின்னு கூட சொல்கிறான். இப்போ சமாதானம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்மளோட வழக்கில் சண்டை போடாமல் சமாதானமாக இருங்கன்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அது இல்லை. இது மன ஒருமைப்பாடு, மனசு ஒருமைப்பாடு, மனசின் ஒருமைப்பாடு அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விவேகம்னா என்னன்னு பார்த்தோம், வைராக்கியம்னா என்னன்னு பார்த்தோம், ஷட் சம்பத்தின்னா என்னன்னு பார்த்தோம். அதில் 6 விதமான அம்சங்களை பார்த்தோம். கடைசியாக 4வதாக முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது முக்தி அடைவதற்கான தீவிர ஆசை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறது. அதாவது நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட பயணம் அதை நோக்கி இருக்கும். இப்போ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த திசையில் நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான பயிற்சிகள் என்னென்னவோ, ஒலிம்பிக்ஸில் ஓடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறையா முன் பயிற்சி நிறையா செய்வோம் இல்லையா. அதே மாதிரி முக்தி வேண்டும், மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாருமே ஆதிசங்கரர் அவர்கள் விவேக சூடாமணியில் குறிப்பிட்டுள்ள இந்த விஷயங்களை கவனித்து அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்க, ஞான யோகியத்தை நமக்கு கிடைக்கும்போது நம்மை பற்றின அறிவுக்கு இந்த குணங்கள் எல்லாம் நம்மளை தயார்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இங்கே முடிக்கிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு பதிவோடு திரும்பி சந்திக்கிறேன்.